ஹாய், இன்னைக்கு ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் மிகவும் வயதான ஒரு அரசன் இருந்தார், வாழ்ந்து வந்தார். அரசனுக்கு 3 மகன்கள் இருந்தனர். இப்போது அவர் தனது மகன்களில் யார் தனக்கு வாரிசாக இருக்கணும், யார் வாரிசாக இருக்க வேண்டும், வர வேண்டும் என கவலைப்பட்டார். இருக்க வேண்டும், வர வேண்டும் அப்படின்னு. இருக்க வேண்டும் அப்படின்னாலே ஷுட் பி தான். ஓகே, கவலைப்பட்டார். இப்போது நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் எழுதிக்கிறலாம். ஒரு காலத்தில் அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம், மிகவும் அப்படின்னா வெரி, வயதான, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது எல்லாமே எழுதிக்கிட்டாச்சு. ஓகேவா? வாழ்ந்து அப்படின்னு சொல்கிறதுனால பாஸ்ட்டில் இருக்கனால லிவ்டு, லிவ்வோட பாஸ்ட் வந்து லிவ்டு. 3 sons, அப்புறம் 3 மகன்கள் இருந்தனர். ஹேவோட பாஸ்ட் வந்து ஹேட். ஹேவ் அதோட பாஸ்ட் ஹேட்னால இருந்தனருக்கு ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நவ் அவர் தனது மகன்களில் ஹிஸ் sons, யார் தனக்கு வாரிசாக, வாரிசு அப்படின்னா சக்சஸர், வர வேண்டும், அதாவது யார் வாரிசாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ இருக்க வேண்டும் அப்படின்னா ஷுட் பி என கவலைப்பட்டார். ஒர்ரீடு, பாஸ்டில் இருக்கனால ஒர்ரீடு. இப்போ நமக்கு தெரிஞ்ச சென்டென்ஸுகளுக்குனா மீனிங் எழுதிட்டு அதையே இப்போ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் எ கிங், ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவர் வந்து வயதானவராகவும் இருந்தார். ஸோ ஹூ ஹேட் வெரி ஓல்டு அப்படின்னு சொல்கிறோம். 2 சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸில் எழுதுறக்காண்டி இந்த ஹூ யூஸ் பண்ணியிருக்கோம். பர்சன்னால் ஹூ யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். த கிங் had 3 sons. The king had 3 sons. கிங்குக்கு 3 மகன்கள் இருந்தனர். ஹேவோட பாஸ்ட் ஹேடு. ஸோ இருந்தனருக்கு ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். Now he was worried that, அவர் கவலைப்பட்டார். எதுக்கு? which of his sons should be his successor, யார் அவங்க மகன்களில் யார் நம்ம வந்து வாரிசாக இருக்கணும் அப்படின்னு தானே. அப்போது which, யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது which of his sons அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். சக்சஸர் அப்படின்னா வாரிசு. இந்த ஸ்டோரியில் நம்ம பேராவாக பிரித்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அவர் தனது 3 மகன்களில் அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் அவர் அனைவரையும் நேசித்தார். ஒரு நாள் அவர் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. இது நெக்ஸ்ட் பேரா. அவர் தனது 3 மகன்களில் அப்படி சொன்னால் ஹிஸ் 3 sons. அடுத்த ராஜா அப்படின்னா நெக்ஸ்ட் கிங். தேர்ந்தெடுப்பது அப்படின்னாலே சூஸ். மிகவும் கடினம், வெரி டிஃபிகல்ட். இருந்தது அப்படின்னா வாஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்படின்னு சொல்லும்போது பிகாஸ். அனைவரையும் நேசித்தார். அனைவர்னா ஆள் தெரியும். நேசிக்கிறது அப்படின்னா லவ். பாஸ்டில் இருக்கனால லவ்வோட பாஸ்ட் லவ்டு. ஒரு நாள் அப்படின்னா ஒன் டே. அவர் மனசில் ஒரு எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னு பாஸ்டில் இருக்குது. அப்போ எண்ணம் தாட் தோன்றுச்சு. ஹிஸ் மைண்டில் வந்துச்சு அப்படி சொல்லும்போது கேம். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட், இது கடினமாக இருந்துச்சு. ஃபார் ஹிம், அவனுக்கு, அவருக்கு. ஏன்? டு சூஸ் த நெக்ஸ்ட் கிங், அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுப்பதில். அமாங் ஹிஸ் 3 sons அப்படின்னா 3 சன்ஸுக்கு மத்தியில் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அவருக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அமாங் அப்படின்னா மத்தியில், அவர்களுக்கு 3 பேருக்கும் மத்தியில் அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் ஹீ லவ்ட் தம் ஆல், ஏன்னா 3 பேரையும் அவங்க லவ் பண்ணாங்க, நேசித்தாங்க. ஒன் டே ஹீ தாட், ஒரு எண்ணம் வந்துச்சு. கேம் டு ஹீஸ் மைண்ட், அவரோட மைண்டில். சரியா? அவர் மைண்டில் ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தாட் அப்படின்னா நினைக்கிறது தானே. எண்ணம் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னால தாட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். மைண்டு அப்படின்னா மனசில்ன்னு சொல்லும்போது மைண்டு வராதே அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம யோசிக்கிறது மைண்டில் தானே. ஸோ அப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவர் தனது மகன்களை அழைத்து அவர்களிடம் கூறினார். சரியா? மகன்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை கொடுக்கிறேன். நீங்கள் ஒரு தொட்டியில் நடுவீர்கள். சிறிது காலம் கழித்து நான் பார்ப்பேன் யாருடைய செடி சிறந்தது, யாருடைய செடி அழகாக இருக்குது, அவங்க தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ்களுக்கு மீனிங் எழுதியாச்சு. ஹிஸ் சன்ஸ்னால் தனது மகன்கள், அழைத்து அப்படின்னா கால்டு, கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ பாஸ்டில் இருக்குது. அவர்களிடம் சொல்கிறாங்க அப்படின்னா செட் டு தம். ஐ எம் அப்படின்னா நான் உங்களிடம் கொடுக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. கொடுப்பேன் அப்படி சொல்லலை. அப்போனா ஃப்யூச்சர். கொடுக்கிறேன் அப்படின்னா
கண்டினியூஸ். ஸோ ஐ ஆம் கிவிங். ஒவ்வொருவருக்கும் அப்படின்னா ஈச் ஆஃப் யூ. சீடு அப்படின்னா விதைன்னு தெரியும். தொட்டினா பாட்டுன்னு தெரியும். நடுறது அப்படின்னா பிளான்ட் அப்படின்னு தெரியும். ஸோ ஒவ்வொன்றுக்காண்டி மீனிங் எல்லாத்தையும் நம்ம எழுதிடலாம். யாருடைய அப்படின்னா ஹூஸ். நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் சி. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்டுகளுக்கெல்லாம் மீனிங்கை நம்ம இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கிறணும். இதுதான் நீங்கள் இங்கிலீஷை வளர்த்துக்கிறது, நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடும் கூட. ஓகேவா? அவர் அடுத்த ராஜாவாக ஆவார் அப்படின்னா வில் பி அப்படி சொல்லுவோம். ஃப்யூச்சரில் இப்படி ஆவார் அப்படி சொல்லும்போது வில் பி எ நெக்ஸ்ட் கிங். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அதை அப்படியே சென்டென்ஸாக மேக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு யார், என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, அப்படி வரிசையாக சென்டென்ஸாக மேக் பண்ணிடணும். ஹீ கால்டு ஹீஸ் சன்ஸ். ஓகே, அவன் வந்து அவங்க மகன்களை அழைத்து. அண்ட் செட் டு தம், அவர்களிடம் கூறினார். ஓகே, கால்டு அப்படின்னா அழைத்து அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் செட் டு தம்னா அவர்கள்ட்ட சொல்கிறது. ஐ ஆம் கிவிங் ஈச் ஆஃப் யூ ஒன் சீட். நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சீடு கொடுக்குறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும். தட் யூ வில் பிளான்ட் இன் அ பாட். நீங்கள் அதை பிளான்ட்டை பாட்டில் நடணும். ஆஃப்டர் சம் டைம், கொஞ்ச நாளுக்கு பிறகு ஐ வில் see that, நான் பார்ப்பேன். ஹூஸ் பிளான்ட் இஸ் த பெஸ்ட். யாருடைய செடி சிறந்ததாக இருக்கும். த ஒன் ஹூ வில் ஹாவ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளான்ட். யார்கிட்ட அந்த செடி அழகாக இருக்குதோ அவங்க தான் நெக்ஸ்ட்டு ராஜாவாக இருக்க போகிறாங்க. ஓகே, வில் பி த நெக்ஸ்ட் கிங். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை கொடுத்தார். அவனுடைய மகன்கள் அனைவரும் திரும்பி சென்று அந்த விதையை பானையில் நட்டார்கள். சில மாதங்களுக்கு பிறகு 2 சகோதரர்கள் தங்கள் தொட்டிகளில் அழகான பூக்கள் மற்றும் பச்சை இலைகளுடன் அழகான செடிகளை வைத்திருந்தனர். இப்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதியிருக்கோம். ஒவ்வொருவருக்கும் அப்படின்னா ஈச் ஆஃப் தம். சீடுனா விதை. கொடுத்தார் அப்படின்னா கிவ்வோட பாஸ்ட் கேவ். ஹிஸ் சன்ஸ் அப்படின்னா அவனுடைய மகன்கள். திரும்பி சென்று அப்படின்னா பேக் வெண்ட் பேக். அந்த விதையை பானையில் நட்டார்கள். பானையில்னா பாட். நடுறது அப்படின்னா பிளான்டட். பாஸ்டில் இருக்க நட்டார்கள் அப்படின்னா பிளான்டட், ஈடி சேர்த்துருக்கோம். ஃபியூ மந்த்ஸ்னால் சில மாதங்களுக்கு பிறகுனா ஆஃப்டர். 2 சகோதரர்கள் அப்படின்னா 2 பிரதர்ஸ். தங்கள் தொட்டிகளில் பாட்ஸ். அழகான பூக்கள் அப்படின்னா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், லவ்லி ஃப்ளவர்ஸ். மற்றும் பச்சை இலைகள்னால் க்ரீன் லீவ்ஸ். அழகான பிளான்ட்ஸ் அப்படின்னா பியூட்டிஃபுல் பிளான்ட்ஸ். வைத்திருந்தனர் அப்படின்னா ஹேட். வைக்கிறது அப்படின்னா ஹேவ். வைத்திருந்தனர் அப்படின்னு சொல்லும்போது ஹேட். ஹீ கேவ் ஈச் ஆஃப் தம். அவன் வந்து ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்தாரு எ சீட். ஆல் ஆஃப் ஹிஸ் சன்ஸ் வெண்ட் பேக் அண்ட் பிளான்டட் த சீட் இன் த பாட். அப்போது பாட்டில் பிளான்ட்டை நட்டுட்டாங்க. ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ், சில மாதங்களுக்கு பிறகு 2 சகோதரர்கள் எப்படி வச்சுருந்தாங்க. ஹேட் பியூட்டிஃபுல் பிளான்ட்ஸ் இன் தேர் பாட்ஸ். அழகான செடிகளை வச்சுருந்தாங்க. வித் லவ்லி ஃப்ளார்ஸ் அண்ட் க்ரீன் லீவ்ஸ். பச்சை இலைகளுடன் கூடிய அழகான பூக்களை வச்சுருந்தாங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இது ஒரு பெரிய ஸ்டோரி, அதனால் இந்த பார்ட்டோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.